பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதன்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். அது இந்த நாளுடைய தியானத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். அருமை தேவ ஜனமே, இந்த நாளுடைய இந்த காலையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரா சகோதரனே, தகப்பனே, தாயே, வாலிப தம்பி, தங்கச்சி, நீ யாராயிருந்தாலும் சரி, உன்னை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஒரு நம்பிக்கை. நம்முடைய வாழ்க்கையில் பயங்கரமான இருள் சூழ்ந்து விட்டது. சவுலினால பலவிதமான துன்பங்கள், வேதனைகள். எப்பொழுது வேண்டாலும் தாவீதை கொன்றுவிட வேண்டும் என்று சவுல் துடித்து அவன் வனாந்திர வழியாய் திரிந்து கொண்டிருக்கிறான். அப்பொழுதுதான் தாவீது ராஜா கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். அல்லேலூயா. இருளான வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவரும் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்து. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பூமிக்கு வந்தவர். உன் வாழ்க்கையில் இருக்கிற இருள், உன் குடும்பத்தில் இருக்கிற இருள், உன் வேலை ஸ்தலத்தில் இருக்கிற இருள், உன் சம்பாத்தியத்தில் இருக்கிற இருள், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள், அதையெல்லாம் வெளிச்சமாய் மாற்றி உன்னை ஆசீர்வதிக்கிற நல்ல கர்த்தர் என்பதை நீ தயவு செய்து மறந்துவிடாத. நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். சுத்த பிதாவே, நீ என்னோடு எங்களோடு பேச நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.